நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலற்றாலும் மனமுடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கையை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். அப்பா என்று அழைத்தோம் உம்மை, ஐயா என்று அழைத்தோம். அப்பா என்று அழைத்தோம் உம்மை, ஐயா என்று அழைத்தோம். யாகப்பா சந்தியாகப்பா, யாகையா சந்தியாகையா. அப்பா என்று அழைத்தோம் உம்மை, ஐயா என்று அழைத்தோம். அப்பா என்று அழைத்தோம் உம்மை, ஐயா என்று அழைத்தோம். இன்று நம் உள்ளங்கள் பெருமை கொள்ள காரணம், இன்று நாம் சந்திக்கும் துன்பங்கள் துயரங்கள் மெல்ல மெல்ல பூவாக மலர காரணம் சில உள்ளங்களின் தியாகத்தினால்தான். அந்த தியாகம் நம்மை எதையும் செய்ய வைக்கின்றது. அந்த தியாகம் எப்படிப்பட்ட மைல்களையும் தாண்ட செய்கின்றது. அப்படி பல பல மைல்களை தாண்டி சோதனையை சாதனையாக மாற்றியவர் புனித பெரிய யாக்கோபு. அவரின் நினைவு நாளை இன்று திரு அவை மன மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. இவர் பெரிய யாக்கோபு என்றும் சந்தியாகப்பர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் பெத்சாய்தா ஊரை சார்ந்த செபதேயு சலோமி ஆகியோரின் மகன். ஏன் இவரை பெரிய யாக்கோபு என்று அழைக்கிறோம் என்றால், மற்றவர்களை விட வயதில் மூத்தவராக இருந்தார், பெரிய உடல்வாகு உடையவராக இருந்தார். அதனால்தான் அவரை நாம் பெரிய யாக்கோபு என்று அழைக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, என்னை விட தாயையோ தந்தையையோ நேசிப்பவர்கள் இறையாட்சிக்கு உரியவர்களாக முடியாது என்கிற இயேசுவின் சீடத்துவ கொள்கைக்கு வரி வடிவம் கொடுத்தவர் புனித யாக்கோபு. உடைமைகள் உறவுகள் அனைத்தையும் கிறிஸ்துவின் பொருட்டு உதறிவிட்டு என்னை பின்பற்றி வா என்கிற அழைப்புக்கு செவி கொடுத்தவர் புனித யாக்கோபு. புனித யாக்கோபு நற்செய்தியாளர் யோவானின் உடன் பிறந்த சகோதரராவார். கலிலேயா கடற்கரையில் தங்கள் தந்தையோடு படகுகளில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது இயேசுவால் அழைக்கப்பட்ட முதல் சீடர்களில் இவரும் ஒருவர். இன்றைய நற்செய்தியில் இயேசு யாக்கோபை பார்த்து, நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்கின்றார். அதற்கு யாக்கோபு ஆம் என பதிலளிக்கிறார். இயேசுவிடம் ஆம் சொன்ன யாக்கோபு இதனை கிபி 43-44 ஆண்டுகளில் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றார். எப்படி என்றால், கிபி 43 ஆண்டு யூதேயாவை ஆண்டு வந்த ஏரோது அக்ரிப்பா ரோமை அரசாங்கத்தை மகிழ்ச்சிப்படுத்த அபியத்தார் என்ற தலைமை குரு வழியாக யாக்கோபை கைது செய்ய சொல்கின்றார். அபியத்தார் என்ற அந்த தலைமை குரு தன்னுடைய பணியாளராகிய ஜோசியா என்பவர் வழியாக யாக்கோபுவை அவருடைய கழுத்தில் கயிற்றை கட்டி இழுத்து வருகின்றார். அவர்கள் யாக்கோபை இழுத்து கொண்டு வரும் வழியில் முடக்குவாதமுற்ற ஒருவர் இதை கேள்விப்பட்டு, யாக்கோபே என் மீது இறங்கும், என்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று கத்துகின்றார். யாக்கோபும் அவர் மீது இறங்கி, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீ குணமாக என்று கத்தினார். யாக்கோபும் அவர் மீது இறங்கி, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீ குணமாக என்று சொன்னார். உடனே அவர் எழுந்து நடக்க தொடங்குகின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த யாக்கோபுவின் கழுத்தின்
கயிற்றை கட்டி இழுத்து கொண்டு போன ஜோசியா ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகின்றார். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தலைமை குரு அபியத்தார் ஜோசியாவிடம், நீ கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிடவில்லை என்றால் நீயும் இந்த மனிதரோடு கொல்லப்படுவாய் என்றார். அதற்கு ஜோசியா, நான் எக்காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிட மாட்டேன் என்கின்றார். இறுதியில் யாக்கோபோடு ஜோசியாவும் கொல்லப்படுகின்றார். தங்களுடைய இறப்பின் வழியாக இயேசுவுக்கு சான்று பகர்கின்றனர். இவர்கள் தாழ்ச்சியின் பணியாளனாக திகழ்கின்றார்கள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இந்த வார்த்தைகள் யாக்கோபின் துணிவுமிக்க வார்த்தைகள், இயேசுவின் மீது ஆழ்ந்த பற்றுடைய வார்த்தைகள். இதைத்தான் இயேசு தெளிவாக பணியாளன் என்பதை கூறுகின்றார். இயேசு பணியாளனை ஒரு தாய்க்கு எடுத்துக்காட்டாக சொல்கின்றார். ஒரு தாய் முதலில் அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வார், அதன் பிறகு தன்னை பார்ப்பார். அதே போலதான் பணியாளர்களின் கடமை. இயேசு பணியாளனாக வாழ்ந்தார். தன்னை தாழ்ச்சியோடு ஏற்படுத்திக் கொண்டு தன்னையே தாழ்ச்சியோடு பிறருக்கு பணிவிடை செய்தார். பிறருக்காக வாழ்ந்தார், எளியவராக வாழ்ந்தார். அதை நம் வாழ்வை வாழ்ந்திட அழைக்கின்றார். நாமும் புனித யாக்கோபின் வழியில் தாழ்ச்சி உள்ளம் கொண்டு வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ இன்றைய நாளானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. புனித யாக்கோபு எப்படி தாழ்ச்சி உள்ளம் கொண்டு வாழ்ந்தாரோ அதே போல நாமும் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று அறிவுரையை விடுக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பங்கள் நிறைந்தது, துயரங்கள் நிறைந்தது, வலிகள் நிறைந்தது, வேதனைகள் நிறைந்தது என்பது மட்டுமல்ல. மாறாக கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு பேரின்பத்தை கொடுக்கக்கூடியது, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, இறைவனிலே ஒரு ஆழ்ந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் உணர வேண்டும். துன்பங்கள் வழியாகத்தான் இயேசுவினுடைய அன்பை நாம் உணர முடியும். துன்பங்கள் வழியாகத்தான் நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியை நாம் பெற முடியும். துன்பங்கள் வழியாகத்தான் நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், இன்றைய விழா தூய யாகப்பர் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்கின்றார். இயேசுவின் முக்கிய சீடர்களுள் ஒருவராக இருந்த இவர் அதிகாரத்திற்காக தனது சகோதரரோடு தன் தாயின் பரிந்துரையின் மூலமாக தூது விடுகின்றார். இது அவர் இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்ளாததை காட்டுகின்றது. சீடத்துவ வாழ்வின் மேன்மையை அவர் உணராத நிலையை காட்டுகின்றது. ஆனால் இது நாளாக நாளாக கிறிஸ்தவ வாழ்வின் துன்பங்களை அவர் அனுபவிக்கிற காலகட்டத்தில் அதனை அவர் முழுமையாக உணர்ந்து கொள்கின்றார். விண்ணகம்தான் என் தாய் வீடு என்பதை அவர் முழுமையாக உணர்ந்து கொள்கின்றார். அதனால்தான் சொல்கின்றார், ஆம் என்று சொல்கின்றார். அந்த ஆம் என்ற வார்த்தையை இறுதி வரை கடைபிடிக்கின்றார் என்பதை அவர் வாழ்வில் இருந்தே நாம் பார்க்கின்றோம். ஆம், நம் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் நல்லது என்று நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் வாழும்போது நமக்கு பலவிதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த அனுபவங்களை நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டு இறைவனின் அன்பை முழுமையாக பெறும்போது தூய யாகப்பரை போல என்ற சிந்தனையில்
நாமும் சிறப்பாக வாழ்வோம் என்று தூய யாகப்பரின் வழியில் நாம் என்றும் வாழ இறைவனிடம் சிறப்பாக மன்றாடுவோம். அப்பா என்று அழைத்தோம் உம்மை ஐயா என்று அழைத்தோம். அப்பா என்று அழைத்தோம் உம்மை ஐயா என்று அழைத்தோம். யாகப்பா சந்தியாகப்பா, யாகையா சந்தியாகையா. அப்பா என்று அழைத்தோம் உம்மை ஐயா என்று அழைத்தோம். அப்பா என்று அழைத்தோம் உம்மை ஐயா என்று அழைத்தோம்.